வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி சுரக்காய் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வானல் வச்சுருக்கேன். வானல் காஞ்சதும் இல்லை ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், பெல்லாரி வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. சுரக்காயில் பாதி சுரக்காய் கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, அதை சேர்த்துக்கலாம். ஆஃப் ஃப்ளேமில் வச்சுடுங்க, மூடி போட்டு வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா சுருளை வதங்கட்டும். சுரக்காய் கிரேவி செய்யறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அந்த பேஸ்ட்டுக்கு என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். இப்போது நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுட்டேன். சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். 2 பட்டை போட்டுக்கலாம். 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, அப்படியே பொரியிட்டோம். 1 ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு. இது அப்படியே நல்லா வறுக்கட்டும். கூடவே கலருக்கு 4 காஷ்மீரி சில்லி, காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய். நல்லா வறுபட்டு இருக்கும்போதே 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சில்லுசில்லாக எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வறுபட்டுடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். சுரக்காய் வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். நம்ம இது இப்போது இது ஆறிடுச்சு. இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட போட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடும். பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம சுரக்காயில் அதை சேர்த்துக்கலாம். நல்லா காய் வதங்கியிருக்கு. இப்போ இந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதில் அலசி ஊற்றிக்கலாம். ஏன் நம்ம அந்த மாதிரி திக்காக செய்ய சொல்கிறோன்னா, இது நல்லா வதங்கணும். வதங்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ அதுதான் டேஸ்ட்டே. அதுக்காக தான் திக்காக அரைக்கல. இல்லைன்னா தண்ணியை ஊற்றிட்டோம்னா அது கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போன்னா இது கொஞ்ச நேரத்துலேயே நம்ம அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும், அது வதங்கி. அதுக்கு தான் இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். திறந்து பார்க்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்து பார்த்தீங்களா? கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கலாம். மூடி போட்டு வச்சிடலாம். சுரக்காய் கிரேவி ரெடி ஆகிட்டு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது சாதத்துக்கு சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். அது அப்படியே மல்லி போட்டு கருவேப்பிலையை போட்டு
இறக்கிட வேண்டியதுதான். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜெயாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.